வெல்கம் டு ஃப்ளோர் பர் டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கான டயக்ராம் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் மாதிரி ஃபார்முலா எதுவும் கிடையாது. நார்மல் ப்ளவுஸோட டயக்ராமுக்கும் இந்த பிரின்ஸ் கட் ப்ளவுஸோட டயக்ராமுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு தான் என்னென்ன, அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் உங்களுக்கு அந்த இது ப்ராப்பராக வந்துடும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாலே போதும், நீங்கள் வந்து கிளாஸில் வந்து ஆட் ஆகிடுவீங்க. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கோர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ராப்பரான ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் மாதிரி தான் இது உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்துட்டு சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வரிசையாக ஆர்டராக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஈஸியாக இருக்கும் இந்த கிளாஸஸ் எல்லாமே. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸோட ஒரு அளவுகளை வச்சு நம்ம போடுற மாதிரி தான் இதுவும். இப்போது நார்மல் ப்ளவுஸ்க்கும் இதுக்குள்ள வித்தியாசம் வந்து பாருங்கள். இதில் ஃப்ரண்ட் பீஸோட டாட் வந்து இந்த மாதிரி தான் போடுறோம், சரிங்களா? இது மாதிரி தான் இருக்கும். இதே வந்து நம்ம பிரின்சஸ் கட்டுன்னு வரும்போது இப்போ ஒரு அளவுகள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மலுக்கும் பிரின்சஸ் கட்டுக்கும் மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டிய அளவுகள் வேறு வேறையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன அளவுகள் எடுப்பீங்களோ அதே அளவை தான் இதுக்கும் எடுக்கணும். ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம். நீங்கள் அளவுகளை எடுத்து டயக்ராம் போடும்போது மட்டும்தான் நம்ம அந்த பேட்டர்ன்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா? அது என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நான் நார்மலாக வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு இருக்கிற மார்பு சுற்றளவு எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து 30 சைஸோடது. ஸோ நான் வந்து 10 இன்ச் வந்து எனக்கு ஃபார்முலாவை பயன்படுத்தி கூடுதல் அளவுகள் சேர்த்ததுக்கப்புறம் கிடைச்ச அளவுக்கு வந்து மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு, முன் உயரம் வந்து 12 இன்ச்சு, சரிங்களா? இந்த முன் உயரம் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இருந்து கரெக்டாக ஷோல்டரில் இருந்து நம்ம நிப்பிள் வரைக்கும் இருக்கிறது தான் முன் உயரம், சரிங்களா? இப்போ இந்த முன் உயரத்தில் இருந்து நம்ம என்ன செய்யணும், கீழே எக்ஸ்ட்ராவாக 3 இன்ச்சு கூட்டிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இன்ச்சு எந்த அளவுகள் வரைக்கும் இருக்கவங்களுக்கு கூட்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 28லேருந்து 36 சைஸ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நீங்கள் 3 இன்ச்சு கூட்டிக்கிட்டால் போதுமானது. இதே வந்து 38லேருந்து 42 அந்த மாதிரி சைஸ் கொஞ்சம் கூடுதல் ஆக நீங்கள் 3.5 இன்ச்சு கூட்டிக்கலாம், சரிங்களா? இது கீழே டாட்டோட உயரம் எதுனா இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் முன் உயரம், நம்மளோட ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டு நிப்பிள் வரைக்கும் இருக்கிறது முன் உயரம். இப்போ இதிலேருந்து இந்த உயரம் இருக்குது பார்த்தீங்களா, டாட்டுக்கு கூடுதலாக சேர்க்க வேண்டிய அளவு வந்து 3 இன்ச்சு, ஓகேங்களா? அதை 3 இன்ச்சு கூட்டினா போதும். அதில் 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் நம்மளோட ப்ளவுஸோட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் 2.5 இன்ச்சு கீழே பிடிக்க வேண்டிய டாட்டுக்கும் உரிய அளவு. அதே சொன்ன மாதிரி உங்களுக்கு 38ல் இருந்து 42 சைஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு நீங்கள் கூட்டிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டாட்டோட உயரம் வந்து எனக்கு 30 சைஸில் கரெக்டாக இதில் ரெடி அளவு போட்டுக்கோங்க. இதில் கூடுதல் அளவுகள் சேர்க்க வேண்டாம். அதாவது டயக்ராமில் நீங்கள் சேர்த்து டயக்ராமை போட்டுருங்க. பட் இந்த மார்க் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா முன் உயரம் ரெடி சைஸ் எடுத்து தான் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், நார்மலாக இப்போ போடுற டயக்ராமில் போட்டதுக்கப்புறம் ஷோல்டரில் இருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு, இது எல்லாமே காமன். நம்ம டாட்டு இந்த இது போடுறது எல்லாமே காமன், சரிங்களா? கூடுதல் அளவுகள் சேர்க்கறது நார்மல் ப்ளவுஸ்க்கும் பிரின்ஸ் கட் ப்ளவுஸ்க்கும் உள்ள இது. ஏன் நம்ம சுற்றிலும் கூடுதல் அளவு சேர்க்குறோன்னா, இப்போ இந்த பீஸும் இப்போ 2ஆக பிரிஞ்சிடும், சரிங்களா? ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஷோல்டர் பீஸும், அதாவது பிரஸ்ட் சென்டரில் இருக்க பீஸும் அந்த டாட்டு பீஸும் தனியாக 2ஆக பிரிஞ்சிடும். பிரியும் போது ரெண்டையும் ஒன்று ஜாயின் பண்ணுறோம், ப்ளஸ் கிராஸாக ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து டோட்டல் சுற்றிலுமே உங்களுக்கு துணி வந்து நீங்கள் எடுத்த அளவுலேருந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதுக்காக நம்ம கூடுதல் அளவுகள் வந்து சேர்த்துக்கணும். சைடுலையும் ஷோல்டர்லையும் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. கீழே மட்டும் 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. ஏன் 1 இன்ச்சுனா கீழே வந்து டாட்டு பிடிக்கிறோம் இல்லையா, அந்த கூடுதல் அளவு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டாட்டுக்குரிய 1.5 இன்ச்சு நம்ம கட் பண்ணுவோம். அது கட் பண்ணும்போது அது நம்ம ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் இந்த இடத்துல ரொம்ப ஏற்றி ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், 1 இன்ச்சு கீழே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்றதை நான் தனிப்படுத்தி எழுதி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவை நீங்கள் நெக்கு எவ்வளவோ டிசைட் பண்ணிவிட்டு அந்த அளவுலேருந்து சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை மொத்த அளவை நீங்கள் மொத்தமாகவே முன்னாடி 1/2 இன்ச்சை சேர்த்துக்கிட்டு அதிலேருந்து கழிச்சிட்டு நம்ம கழுத்தோட அகலத்தை நம்ம போட்டுக்கணும், அப்படி போடுறதா இருந்தால், சரிங்களா? ஓகே, இது வந்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு, இங்கேயும் ப்ளஸ் 1/2 இன்ச்சு, இங்கே ப்ளஸ் 1 இன்ச்சு, இங்கே ப்ளஸ் 1/2 இன்ச்சு, சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கான டயக்ராம் வந்து நம்ம சுற்றிலும் கூடுதல் அளவுக்கு வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இந்த ரெடி சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்து நம்மளோட முன் உயரம் ரெடி அளவை நம்ம போட்டுக்கலாம். இப்போ 30 சைஸுக்குரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. நான் ஸ்கேல் அளவுகளை பயன்படுத்தி தான் போடுறேன், அதனால் நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம கிளாத்தில் பேப்பர் கட்டில் வரும்போது நம்ம அளவுகளை மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ முன் உயரம் 8.5 இன்ச்சுன்றதை நான் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு, இப்போது இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இடமும் இதுக்குரிய மெஷர்மெண்ட்டு இங்கே ஒரு அளவு வரும், இங்கே ஒரு அளவு வரும். இந்த அளவு தான் நம்மளோட பிரஸ்ட்டோட 2 பிரஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்மளுக்கு தெளிவாக எடுத்து கொடுக்குற இடம். சரிங்களா? இது சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பீஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, கப்பு பீஸு, அது வந்து கரெக்டாக நம்மளோட சென்ட்ரு ஜஸ்ட்டில் வந்து உட்காரும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா மாதிரியாக நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டில் எழுதி லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக போட்டுடுறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ எடுத்து அதை நீங்கள் பார்த்தாலும் அந்த ஃபார்முலா உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக அதை நீங்கள் காப்பி பண்ணிடலாம். இந்த சைஸ்க்கு இந்த இதா அப்படின்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக கிளாத்தில் போட்டு வெட்டிடலாம். அந்த மாதிரி நான் ஒரு இது போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எங்கே உயரம் குறிச்சிங்களோ அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த ஃப்ரண்ட் பீஸோட அந்த ஒரு ஜஸ்ட்டுக்கும் இன்னொரு ஜஸ்ட்டுக்கும் உள்ள அளவை வைக்கணும். இப்போ இது வந்து 3 இன்ச்சு எனக்கு வந்து 30 சைஸ்க்கு வருது. ஸோ இதுதான் முக்கியம். இந்த இறக்கம் இருக்கணும், முன் உயரத்தோட இந்த அகலம். இப்போ இந்த புள்ளியிலேயே ரெண்டுத்தையும், உயரத்தையும் இந்த அகலத்தையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்துருங்க. ஓகேவா? இப்போ இதை நான் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியாக இதோட அளவு 30 சைஸுக்கு 30 சைஸ்க்குரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? இங்கே 3னா இங்கே 2.5 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வித்தியாசத்தில் தான் வரும். அப்படி தான் வரணும். சரிங்களா? ஓகே, இந்த டாட் வந்து நம்ம ஆம்ஹோல்கிட்ட வர இந்த டாட் வந்து கரெக்டாக சென்டர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சென்டர் எடுத்து இதையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மெத்தட்லேயே நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ஆம்ஹோல் நேர் சென்டர் பார்த்தீங்களா, இதுலேயே நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ப்ராப்பரான ஷேப் வந்து பிரின்ஸ் கட்டுக்கு கிடைக்கும். இதே நார்மல் ப்ளவுஸுக்கு எல்லாத்துக்கும் இப்படி வராது. ஒவ்வொருத்தரோட அளவுகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னே வரும், கொஞ்சம் இங்கே வரும், இப்படி முன்ன பின்ன மாறும். ஆனால் பிரின்ஸ் கட்டுக்கு நம்ம நேர் சென்டர் ஆம்ஹோலில் எடுத்துக்கலாம். அது எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது 30 சைஸ்க்கு உரிய இந்த டாட்டோட அகலம், சரிங்களா, டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 30 சைஸ்க்கு 1.25 இன்ச்சு வந்து டாட்டோட அகலம் எடுத்திருக்கேன். இந்த 1.25 இன்ச்சையும் நீங்கள் அப்படியே டேரெக்டாக அதோட ஜாயின் பண்ணிடக்கூடாது. இங்கே கீழே இருந்து இதுக்குன்னு ஒரு 1.5 இன்ச் அளவு நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இப்படி 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டான கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், டாட் அந்த ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். சும்மாவே அழகாக தான் வரும். பட் கேமரா முன்னாடி நம்ம பண்ணும்போது இப்படி தான் ஏதாவது நம்மளுக்கு வந்து பண்ணும். ஓகே, அவ்வளோதான். இந்த இடத்துல லைட்டாக கப் ஷேப் எடுத்துக்கோங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த இடத்துல இன்னொரு இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி கட் பண்ணிடுங்க. 1/4 இன்ச்சுக்கு இப்படி ஒரு டாட் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு, அதாவது இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி இந்த டாட்டுக்கு கொண்டு வந்து ஃபஸ்ட்டு கோடை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பை வரைங்க. நான் அதை பண்ணாமல் இப்படி பண்ணிட்டேன், அது என் தப்பு தான். ஓகேங்களா? இப்படி தான் போடணும். இப்போது இது வந்து ப்ராப்பரான இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சிடணும், இது வந்து கட்டிங்கில் போயிடும். இதுவும் வரும், கீழே வரைக்கும் வரும். ஓகேங்களா? இந்த பீஸ் இப்படி தனியாக வந்துடும், இந்த பீஸ் இப்படி தனியாக வந்துடும். இந்த 1/4 இன்ச்சை நீங்கள் கரைச்சிக்கணும். இந்த பீஸையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணி தனியாக எடுத்துருவோம். இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் பீஸோட பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம வந்து வரைகிற டயக்ராம் இப்படி தான் வரையணும். இப்போ இதுக்கான அளவுகள் எல்லாம் உங்களுக்கு தனிப்படுத்தி நான் எழுதி காட்டிடுறேன். இது 30 சைஸுன்றனால இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. இது வந்து 3 இன்ச்சு. ஓகேங்களா? இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு, சாரி 1.25 இன்ச்சு. இந்த நேர்கோட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு 30 to 34 சைஸ், அந்த குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் 32 சைஸ் வரைக்கும் ஒரே அளவு தான் வரும், 1.5 தான் வரும். கீழே பெருசாக ஆக தான் 32க்கு அப்புறம் உள்ள சைஸுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இந்த அளவு வந்து கூடுதலாகிக்கிட்டே போகும், 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இப்படி தான் வந்து நம்ம டயக்ராம் போடணும். இது வந்து 1/4 இன்ச்சு 0.2. ஓகேங்களா?
ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இந்த முன் உயரம் வந்து எனக்கு 8.5 இன்ச்சு, 30 சைஸ்க்கு வந்து 8.5 இன்ச்சு. அவ்வளோதான். இது ரெடி சைஸை தான் போடணும். முன் உயரம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கூடுதல் அளவுகள் பிரின்ஸ் கட்டுக்கு சேர்க்க தேவையில்லை. அதாவது டயக்ராம் போடும்போது சேர்த்து நம்ம போட்டுறணும். 8.5 + 3 நம்மளுக்கு வந்து 11.5 இன்ச்சு அப்படின்றத போட்டுறணும். ஆனால் போட்டதுக்கப்புறம் நம்ம முன் உயரம் இந்த இது குறிக்கும் போது நம்ம 8.5 இன்ச்சு ரெடி சைஸை தான் போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் வச்சு நான் சொல்லிடுறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக. இதுதான் வந்து சார்ட்டு. இப்படி தான் நான் வந்து ஒரு 38 சைஸ் வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த 38 சைஸ் வரைக்கும் உள்ளதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோவாக லாஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? நீங்கள் இதை பார்த்து அப்படியே நீங்கள் உங்கள் கிளாத்தில் டயக்ராமாக போட்டுடலாம். பேக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்மல் ப்ளவுஸ்க்கு என்ன போடுவீங்களோ அதே பேக் பீஸ் தான் போடணும். அதில் பெருசாக ஒரு சேஞ்சஸும் இல்லை. இதே நீங்கள் வந்து போட் நெக்காக மாற்றுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் கூடுதல் கொஞ்சம் அளவுகள் வந்து ஷோல்டரில் நெக்கில் மாறும். விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த கிளாஸை அடுத்ததாக நான் போடுறேன். ஷோல்டர் அந்த போட் நெக்குக்குரிய கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு தனியாக போடுறேன் சின்னதாக. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இது வந்து 28 சைஸு. 28 சைஸுக்கு உரிய அளவு இந்த ஒரு ப்ரெஸ்ட்டுக்கும் இன்னொரு ப்ரெஸ்ட்டுக்கும் உள்ள அகலம் வந்து 2.7. அதுக்கு முன்னாடி முன் உயரம் 8 இன்ச்சு. சரிங்களா? ப்ரெஸ்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 2.7. கீழே இடுப்பு சுற்றளவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.2. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டுப்படுற கிளாத் வந்து 1 இன்ச்சு வெட்டுப்படணும். இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 1.5. ஓகேங்களா? சுற்றிலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி 1/2 இன்ச்சு, கீழே மட்டும் 1 இன்ச்சு நான் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இதில் இருந்து நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு துணி மடித்து தைச்சி உள்ளே திருப்பிக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதிலேருந்து எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு மடிச்சடிக்க விட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. இந்த அளவுலேருந்து எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு மடிச்சடிக்க எடுத்துக்கோங்க. பேக் பீஸ்க்கு இதுக்கும் தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பின் பீஸோட உயரத்துக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் 30 சைஸு, 32 சைஸு, 34, 36, 38 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்படி தான் பார்க்கணும். இந்த ஒரு ப்ரெஸ்ட்டுக்கும் இன்னொரு ப்ரெஸ்ட்டுக்கும் உடைய இது வந்து நான் அம்புக்குறி போட்டிருக்கேன். இந்த சைடில் இருந்து 3 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்து இங்கே சென்டர் எடுக்கணும். மேல் உயரத்துலேருந்து 8.5 இன்ச்சு. இந்த புள்ளியும் இந்த உயரம் புள்ளியும் ஒரே புள்ளியாக தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போது கீழேருந்து 2.5 இன்ச்சு இந்த இடத்த வச்சு தான் நம்ம இப்படி கோடு போடணும். இது கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும், இது கொஞ்சம் வெளியே தள்ளி போகும். கோடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி சாய்வாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வரும். ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன இதே சைஸில் ஒரு பேப்பர் கட்டிங் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பேப்பர் கட்டிங்க்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன மினி சைஸ் தான் கட் பண்ண போகிறேன். அதாவது நம்ம சார்ட்டில் உள்ள சைஸ் தான் கட் பண்ண போகிறேன். அப்போது 10 இன்ச்சில் மார்பு சுற்றளவு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸோட அந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. சரிங்களா? இது எப்படி கட் பண்ணால் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் லைவாக. அதுக்காக தான் நான் இது போடுறேன். இப்போது இந்த உயரத்தை நான் போட்டுட்டேன்னா இப்போ பாருங்கள், தேவையான அளவுகளை நான் குறிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2.5 இன்ச்சு வந்து நெக்குக்காக நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு ஷோல்டருக்காக நான் வச்சுக்கிறேன், ஷோல்டரோட அளவு. மிச்சம் 4.5 இன்ச்சு ஆம் ஹோலோட பகுதி. அதுக்கப்புறம் முன் பீஸோட கழுத்து இறக்கம் 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஆமோட அளவு 4.5 இன்ச்சு. ஓகேங்களா? இது ரேண்டமாக நான் இந்த சைஸில் உள்ளதை நான் அப்படியே எடுத்து வைக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது சுற்றிலும் வந்து மேலே 1/2 இன்ச்சு, சைடில் 1/2 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மேலே 1/2 இன்ச்சு நான் கூடுதலாக சேர்த்துட்டேன். கீழே 1/2 இன்ச்சும் இந்த சைடில் 1/2 இன்ச்சும் நான் கூடுதலாக சேர்த்துட்டேன். இப்போது மொத்த உயரத்தில் மட்டும் 1 இன்ச்சு நான் இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சேர்த்து காட்டுறேன். ஓகேங்களா? கழுத்தோட அகலத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ சுற்றிலும் நான் ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்துட்டதா வச்சுக்கோங்க. இங்கே ப்ளஸ் 1 இன்ச்சு, இங்கே ப்ளஸ் 1/2 இன்ச்சு. ஓகேங்களா? அப்படி சேர்த்துட்டு தான் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இதில் நான் ஆம் ஹோலும் நெக்கு டிசைனும் வரைஞ்சிடறேன். நெக்கு ஒரு ரேண்டமான ஒரு சும்மா ஒரு இது வந்து நான் வரைஞ்சிட்றேன். ஓகேங்களா? இப்போ இது வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கூடுதல் அளவு அந்த டிஃப்ரெண்ட்டெல்லாம் நம்ம என்னென்னு பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து முன் உயரம் வந்து எனக்கு 8.5 இன்ச்சு. ஸோ 8.5 இன்ச்சுக்கு நான் இங்கே ஒரு புள்ளி வச்சிடுறேன். இங்கே வந்து ஒரு ஜஸ்ட்டுக்கும் இன்னொரு ப்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 3 இன்ச்சு. ஓகேங்களா? அந்த 3 இன்ச்சும் இந்த உயரமும் ஒரே புள்ளி தான் இருக்கணும். இப்போது கீழே வந்து இடுப்பு சுற்றளவோட அளவில் வந்து
இந்த இடம் 2.5 இன்ச் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்படி ஜாயின் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கணும். நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் வந்து சென்டராக போகணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இது 3 இன்ச்சு, இது 2.5, இந்த உயரம் வந்து 8.5 இன்ச்சு. ஓகேங்களா? மேலேருந்து 8.5 இன்ச்சு. இப்போது இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.2 இன்ச்சு. 1.2. இந்த இதுக்கு நேர்கோடு நம்ம ஒன்று போடணும் இல்லையா, அது வந்து 1.5. அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதிலேருந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு இது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக இந்த நேர் புள்ளியிலே கொண்டு போய் சேர்த்துடணும். கரெக்டாக இங்கேருந்து 1/4 இன்ச்சு இங்கே விட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த நம்ம எடுத்த புள்ளி மேலேயே கொண்டு போய் ஃபினிஷிங் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த கப்பு வந்து வரையலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இதே வந்து பேக் பீஸை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதிலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன அளவுகள் கூடுதல் பண்ணியும் நம்ம அந்த மடித்து தைக்கிறது, கீழ் மடிப்புக்கு, ஷோல்டர் ஜாயின் அப்படி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணலாம். ஆனால் ஃப்ரண்ட் பீஸ் இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்த நான் ஃபஸ்ட்டு 2வதாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நாச்சு, அதில் தான் நான் வந்து சாரி 2வதாக போட்ட அந்த 1/4 இன்ச்சு டாட்டில் தான் நான் கட் பண்ணுறேன். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. ஓகே, இப்படி வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ இது சென்டரில் வந்து நம்ம ஒரு நாச் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஜாயின் பண்ணும்போது சென்டர்லேருந்து ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும், கப்பு நீட்டாக வரும். அதுக்காக இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் பார்த்திங்களா, அதை தட்டி விட்டுறலாம். அப்போ தான் அந்த கப்பு வந்து கரெக்டாக நம்மளுக்கு உட்காரும். அந்த ஒரே நேர்கோட்டில் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த கீழே 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதையும் இதையும் இது பண்ணி கேர்வாக கட் பண்ணணும். வெட்டாக இருக்கக்கூடாது, கேர்வாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த ஷேப், இந்த கேர்வ் எடுத்தது தெரியுது பார்த்திங்களா அந்த இடம், அவ்வளோதான். இது கட்டிங்கில் போயிடும். இப்போது இதுதான் நம்மளுக்கு அளவு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம சென்டர் நாச் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஜாயின் பண்ணால் கரெக்டாக வரும். இப்படி தான் வந்து பிரின்ஸ் கட் வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பெரிய கிளாத்தில் நான் 30 சைஸில் வந்து 32 இல்லைனா 30 சைஸில் பெரிய கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் போட்டுட்டு, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்போது உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு 1 by 1 கரெக்டாக வரும். கிளாஸஸை ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் முடித்த மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.